நம்ம கதை படிக்க போறோம். யோனாவை கர்த்தர் என்ன பண்றாரு, நீ போய் நினிவே பட்டணத்துக்கு விரோதமா பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா அவன் கீழ்ப்படியாம வேற ஒரு இடத்துக்கு போயிடுறான். அப்போ கப்பல்ல ஏறுறான். கப்பல்ல ஏறும்போது கப்பல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆபத்து வருது. ஆபத்து வர்றதுனால அவங்க கேக்குறாங்க, யார் நிமித்தமா இந்த ஆபத்து வந்தது கடவுளேன்னு சொல்லிட்டு கேட்கும் போது கடவுள் சொல்றாரு, அந்த சீட்டு போடும் போது யோனா பேர் கொழுது. அப்போ யோனா அவன் என்ன சொல்றான், என்னால உங்களுக்கு ஆபத்து வரக்கூடாது, என்ன நீங்க கடல்ல தூக்கி போட்டுருங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ கடல்ல தூக்கி போடும் போது யோனா வந்து விழுங்குறதுக்கு கடவுள் வந்து ஒரு மீனை வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த மீன் வயிற்றுல இருந்து கடவுளை வந்து அவன் கூப்பிடுறான், என்னை காப்பாத்து, என்னை நெருக்கத்துல இருந்து விடுதலை ஆக்குங்க கடவுளேன்னு சொல்லும் போது மீன் வந்து கரையில போயிட்டு யோனாவை என்ன பண்ணிடுது, கக்கிடுது. அப்போ இன்னைக்கு கூட நம்ம கடவுளுடைய வார்த்தைய கேட்காம அவர் சித்தத்தின்படி நடக்காம நம்ம போனோம்னா யோனாவை போலதான் நம்மளும் ஒவ்வொருத்தரத்துல நமக்கு என்ன பண்ணுவாரு, கர்த்தர் அனுமதிப்பார். அதனால நம்ம கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுறவங்களா காணப்படணும். ஆமென். ஆமென்.